ஆபிரகாம், ஆபிரகாம். யாரு யாரு? ஆண்டவரா? நானே இஸ்ரவேலின் ஆண்டவர். உன்னை நான் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைக்கிறேன். இதோ வருகிறேன் ஆண்டவரே. நண்பர்களே, வாங்க எல்லாரும் மந்தைக்கு போகலாம். சாரா எங்க? சாரா, நீனோ வா. கடவுள் எவ்வளோ செழிப்பாக தந்திருக்காரு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற சாரா? எல்லாம் நம்ம தொழிலாளர்களோட உழைப்பால தான். ஆட்டு மந்தை மாட்டு மந்தை நிறைய இருக்கு. வேலையாட்கள் கூட நல்லா இருக்காங்க பாருங்க. வயல்வெளி கூட செழிப்பா இருக்கு. அப்பனா உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை? அவர் ஏன் வருத்தத்தோடு போறாரு? நீங்க என்ன கேட்டீங்க? அதாங்க, ஆட்டு மந்தை மாட்டு மந்தைன்னு நிறைய இருக்கு. குழந்தைங்கள் எத்தனைன்னு கேட்டேன். ஐயோ, என்னத்தை சொல்ல, நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் தான் நம்பிக்கையாக இருக்காரு, கடவுள் நமக்கு குழந்தை தருவாருன்னு. எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு, ஆனால் நம்பிக்கையே இல்லை. நீ குழந்தையோடு இருப்பாய். ஈசாக்கு எங்க? அம்மா கோயிலுக்கு போமா? முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட மஞ்சாடுமா? சரி சரி, பார்த்து பார்த்து விளையாடு. ஆபிரகாம், ஆபிரகாம், உம் ஒரே மகனை எனக்கு பலியிட மாட்டாயா? விறகு இங்கே இருக்குது, பலியுடு ஆடு எங்கே அப்பா? ஆண்டவர் தருவார். இவ்வளோ தூரம் நடந்துட்டோம், இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்பா? இந்தா வந்துட்டது. ஆபிரகாம், ஆபிரகாம், உன் மகனை பலியிடாதே. உன்னுடைய நம்பிக்கை பெரிது. உன் ஒரே மகனை பலியிட துணிந்து விட்டாய். இறைவன் மீது கொண்டிருக்க நம்பிக்கை பெரிது. நம்பினோர் வாழ்வடைவர் என்பதை நிரூபித்து விட்டாய். ஆபிரகாம், ஆபிரகாம்.